அம்மா, உங்களை பார்க்க உங்க ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. ஹாய். ஹாய். அது என்ன சடன்லி வந்து நிக்கிற? என் மச்சான் பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தனா அப்படியே ஒரு 8 ஒன்னையும் பார்த்துட்டு போலாமே வந்தேன். என்ற பையன் கூட தான் பெரிய மனுஷன் ஆயிட்டா. ஆம்பளை புள்ள எப்படி பெரிய மனுஷனாவா? ஆயிட்டா சொல்றேன். இப்ப அவ கேமராமேனாக்கு. கேமராமேனா? இந்த டிவி சீரியல் எல்லாம் படம் பிடிப்பாங்கல்ல அந்த கேமராமேன். அது சரி, சின்ன வயசுல பேய்க்கெல்லாம் பயப்படுவானே, இப்ப மாறிட்டானா? அதே மாறிட்டாலும் மேல இருக்கிறவன்ற ரூமுக்கு வந்து பாரு. இந்த ரூம் தான் என்ற பையனோடது. எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கிறான்னு நீயே பாரு. இது வச்சா பேய் உள்ள வராதாமா. கம் இன்சைட். என்னடி இது மந்திரவாதி ரூம்குள்ள வந்த மாதிரி இருக்கு? உனக்காவது இது மந்திரவாதி ரூமுக்குள்ள வந்த மாதிரி தான் இருக்கு. எனக்கு மந்திரவாதியே பையனா பிறந்த மாதிரி இருக்கு. அங்க பாத்தியா, ஜராச்சி தோட்டத்துக்கு நடுவுல இந்த ராசாவங்க எல்லாம் படுப்பாங்கல்ல, அந்த மாதிரி திஷ்டி தோரணத்துக்கு நடுவுல தான் அவரு படுப்பாரு. சரி, அதை விடு. இங்க பாத்தியா, செவுத்துல எல்லாரும் கலர் கலரா போட்டாவை தான் மாட்டி வைப்பாங்க. இவன் கண்ட கண்ட செருப்பியெல்லாம் கொண்டு மாட்டி வச்சிருக்கிறான். அதுவும் எங்க என்ற புருஷனோட போட்டாவுக்கு கீழே. செத்து போன என்ற புருஷன் பேயா வந்து அவனை புடிச்சிருவாராமா. சரி சரி, நீ ஒண்ணும் ஃபீல் பண்ணாத. இன்னும் நிறைய அக்கிரமம் இருக்கு, வா காட்டுறேன். கோமலவல்லிய முன்னையெல்லாம் ஒரு சாமி பெட்ஷீட் தான் போத்தி படுப்பேன். இப்ப பாரு, அவனுக்கு பிடிச்ச ராகவேந்திர சாமி ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் விநாயகர், நெக்ஸ்ட் ஆஞ்சநேயர், நெக்ஸ்ட் சிவனு, நெக்ஸ்ட் முருகர், நெக்ஸ்ட் கிருஷ்ணர். அப்புறம் இவரையே விடணும்னு இவரையே வச்சிருக்கான். என்ன கும்மாளமா சிரிக்கிறாருன்னு பாத்தியா? இதுக்கே பொத்திக்கிட்டீனா எப்படி? பேக் சைட பாருன்னு. என்னடி குழந்தைங்க யூஸ் பண்ற டயப்பர்லாம் தொங்கிட்டு இருக்கு? இதுவும் என்ற எரும மாட்டுக்குதான். இந்த வயசுல எதுக்குடி டயப்பர்? எவ்ரி ஞாயிற்றுக்கிழமை அக்கம் பக்கத்துல இருக்கிற பசங்களை எல்லாம் கூப்பிட்டு பேய் படம் பாப்பேன். பாத்துக்கிட்டு இருக்கும் போதே பயத்துல மூச்சா போயிடுவான். அத மறைக்கிறதுக்கு இந்த டைப்பரை போட்டுக்குவேன். வெளியில தெரிஞ்சா பிரஸ்டீஜ் போயிடும்ல. இந்த வயசுல டயப்பர். எப்போதும் நான் பாதுகாப்பு வளையத்துடன் இருப்பேன். உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் போட்டுக்கலாம். கர்மம் பிடிச்சவன் நம்மள வேற போட்டுக்க சொல்றான். இப்ப கூட பாரு, அந்த பொடினுங்களை எல்லாம் கூப்பிட்டு கீழே உட்காந்து பேய் படம் தான் பாத்துக்கிட்டு இருக்கா. இப்ப எதுக்கு நீ கோபிச்சுக்கிட்டு படம் போடாம நிக்கிற? ஏன் இடம் எங்கடா? எல்லா இடத்துல நீங்களே உட்காந்துட்டா நான் எங்க உட்காருது? இதோ இங்க இருக்கு, இதோ அங்க இருக்கு, வந்து உட்கார வேண்டியதானே? ஏய் தடியா, நான் எப்போ நடுவில் தானே உட்காருவேன். நான் நடுவில் உட்காந்தா தானே உங்களுக்கு எல்லாம் சேஃப்டி. போங்கடா. டே, அந்த அண்ணன் நம்ம மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்காரு பாரு. ஹே, அது நம்ம சேஃப்டிக்கு நினைச்சியா? அது சேஃப்டிக்கு பயங்கர பயந்தாங்கோலி. நீ இந்த ஊருக்கு புதுசுல படம் போட்டோன்னே உனக்கே தெரியும். டே நவருங்கடா, டே அண்ணா எனக்கு கடை கொடுங்கடா. நவருங்கடா, டே நவருங்கடா, வாராகுவா வந்து உட்காரு. இது ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அழகு. யார் யார் பயப்படுறீங்களோ பக்கத்தில் வந்து உட்காந்துங்க. ஏதாச்சும் வருது கிட்ட வாடுறாங்க. ஐயோ, லைட் ஆஃப் பண்ணிட்டேன். அப்பா, இப்ப பாரு, பயத்துல முகத்த முடிக்கிட்டே படத்தை பார்ப்பான். யாரும் பார்க்கல. சொன்னல இப்படி பயத்துல வீட்டு கொட்டுது. ரொம்ப பயமா. என்னடா வேர்வேல உச்சா ஸ்மெல் வருது. உச்சா பேர்பாண்டா. தரையில இன்னும் ஈரம். உச்சா பார்த்து தெரியாம இருக்க, டைப்பர் போட்டுக்குவான். கருமண்டா, என்னடா உங்க ஊர்ல இப்படி இருக்காங்க ஆளுங்க? இந்த ஊர்ல மட்டும் இல்ல, ஊருக்கு 10 பேர் இப்படிதான் இருக்கானுங்க. ஆனா வெளியே யாரும் சொல்லிக்கிறது இல்ல. சும்மா இருப்பா, எவ்வளவு முக்கியமான சீன் வருது. அழகா இருக்கு. போட அதை போய் லவ் பண்ணு. திரும்பி பாரு, பேய் அழகா இருக்கா. குட்டிச்சா தரேன் போட. இப்ப வெண்டக்கா மேஜிக். ஏய், என் பாக்கெட்ல திரும்பி இருக்கு, எடுத்து என் மூஞ்சில ஊதுறா. என்ன பின்னாடி இருந்து சத்தம் கேட்குது? அவன் உள்ள சவுண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். சீக்கிரம் காப்பிய குடி. அவன் பயந்து போய் வரும்போது அவனை நான் தான் கேட்ச் பண்ணணும். இல்லன்னா உன்ற மேல ஏறினாலும் ஏறிடுவான். அப்புறம் உன்ற ஃபேமிலில பிரச்சனை. நீ சீக்கிரம் அங்க வந்து இல்ல. மதர், கமானு கமானு சாமி, வா வா வா. கமானு கமானு, வா வா வா. ஐயோ, நீ ஏன் இங்க வந்த? பல்லி விழுந்துருச்சுல்ல. அது சரி, என்ற பையனை பார்க்கணும் சொன்னீல. நல்ல குலாசப்புல வாரு. கண்ணு ராகது தூக்குனது வாரு. எந்திரி சாமி. அம்மா ஆண்டி வந்திருக்கிறாங்க. குட் மார்னிங். பகல் எல்லாம் பேய் படம் பார்க்க வேண்டியது, ராத்திரி ஆச்சுன்னா என்ற உசுரை எடுக்க வேண்டியது. இனி எத்தனை வாட்டி தான் அலற போறானோ? 1 2
ஊர் உலகத்துல எந்த தாய்க்கு இப்படி நடக்காது. ஆனா எனக்கு மட்டும் ஏன் சாமி இப்படி ஒரு பையன்? ரோடு ரோலர் மாதிரி என்ன உருட்டி விட்டுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி படுத்துட்டு இருக்கிறான் பாரு. யார் வந்து என் பக்கத்துல? நீயா? ஏன் சும்மா கத்துற நீ? ஏய், யாரு கத்துறா? தூக்கத்துல ரொம்ப டிஸ்டர்ப் பண்றமா. என்ன தலை எழுத்துற? சரி பாத்ரூம் போயிட்டு வரேன். இது வரையா வந்து தொலை. நீ ஒண்ணும் வர தேவையில்ல. இனிமே நான் பாத்ரூம் தனியா தான் போவேன். உன் துணையே தேவையில்லை. எது நீ தனியா போறியா? இந்த தைரியம் எங்கிருந்து சாமி வந்தது? தைரியம் செத்தாலும் வராது. ஆனா உன் துணை எனக்கு தேவையில்லை. யாங்கண்ணே அப்படி நான் என்ன பண்ணி? நீ என்ன பண்ணல? வெளியே போகும்போது எல்லாம் கேக்குறாங்க, என்னடா பாத்ரூம் போகும்போது உங்க அம்மா கூட்டு போறியான்னு. இதெல்லாம் நீ எப்ப என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? அது டங்கு சிப்பாயா. என்ன டங்கு டொங்கு நிக்கிட்டு? நானே ஆஸ்கரோட வானே. இனிமே நான் தனியா தான் பாத்ரூம் போவேன். அப்பதான் ஏன் அருமை உனக்கு தெரியும். அட எருமை, ஓ அருமை நான் தெரிஞ்சு என்ன பண்றது? வாடா இனிமே அது உள்ள போய் அம்மா சாமி பாட்ட பாடுன்னு சொல்லி பாரு. மவன சீவக்கட்ட பிஞ்சிருமிச்சு. நீனா எனக்கு சாமி பாட்டு பாடுறது, நான் பேய் பாட்டு பாடிக்கிட்டே உச்சா போவேன். ராரா உச்சகா உச்சகா ராரா எல்லாம் என்ன பார்த்து கத்துக்கணும். என் வீரத்தை பார்த்தல, பாத்ரூம் நீ எல்லாமே தனியா போயிட்டு வந்துட்டு பத்தியா? உன் துணையே தேவையில்ல. படுறி. நீ உள்ள என்ன பண்ண? நான் போய் பார்த்துட்டு வரேன். செட்டப் பண்ணிட்டேன், போய் பாரு போ. சேட்டப்பான் சேட்டப்பு என்ன அங்கங்க ரவண்டி எலுமிச்சு பழத்தை தொங்க விட்டுருப்ப. பாத்திர மாட்டேன். என்ன இந்த வீட்ல வாட்ச்மேனை பார்த்து பயப்படுறாங்க? நீ யாரா? நீ இந்த நேரத்துல இங்க எப்படி வந்த? பாத்ரூம் வாட்ச்மேன் பாஸ் என்ன புதுசா வேலைக்கு வச்சிருக்காரு. என்ன ஆசீர்வாதம். இனிமே இவன் தான் என்னுடைய ஏடிஎம். ஏடிஎம்? ஆமா, எனி டைம் மொபைல் வாட்ச்மேன். எப்பவுமே என் கூடவே இருப்பான். ராகவா, அம்மா. நீ ஒருத்தன் தானா டிஃபரண்டா யோசிக்கிறவன். தேங்க் யூ. படு. ஏய், நீ வேலைக்கு போ. எஸ் பாஸ். மறுபடியும் எப்போ வருவீங்க? வரும்போது வர. மறக்காம வந்துருங்க. Pooja, hi. Good to see you. Hey, Aishwarya, here makeup was fine. ஹாய். Hi, Raghav. மேடம் எல்லாத்தையும் ஏத்தியாச்சு மேடம். Oh, very good, very good. இவங்க தான் நம்ம லைட்மேன். அர்னால்ட், அரவிந்த் சுவாமி. இங்க பாருடா. அர்னால்டு சொந்த பேரா? பார்த்தா தெரியல. பார்த்தா சிரிச்சிருக்கோம். யார் பாஸ் இந்த ஓபன் பண்ணாத பீரோ? தெரியலையேடா. இவரு டாக்டர் பிரசாத், நம்ம எம்டியோட ஃபேமிலி டாக்டர். இவருக்கு மீடியால பெரிய ப்ரொடியூசர் ஆகணும்ங்கற ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட். பெருசா தானே இருக்கா? கத்துக்கிறதுக்காக நம்ம கூட ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலரா வராரு. கேமராமேன் ராகவ். I'm Dr. Prasad. ஃபோக்கஸ் புல்லர். Hello, get me. கை கொடுக்கல, கை எடு. அரவிந்த் சுவாமி. பூஜா தி ஆங்கர். hi. ஐஸ்வர்யா டச் அப். Hi, hi. என்னாச்சு? இவங்கள தொட்ட உடனே ஒரு மாதிரி ஷாக் அடிக்குது. ஆரம்பிச்சிட்டான்டா. ப்ரொடியூசர் அவர் எல்லா தகுதியும் உனக்கு இருக்கு. போலாமா? So nice. வேணி வா. இவங்க தான் இந்த வீட்டு குக்கு. பருப்பு சாம்பார் நல்லா வைப்பீங்களா? கொஞ்சம் பொறுப்பா இருக்கீங்களா? கொக்க பார்த்தோன்னே மனசு பக்குன்னு ஆயிடுச்சுடா. அந்த லாஸ்ட்ல இருக்கிற ரூம் மாஸ்டர் பெட்ரூம். டைரக்டர் மேடம், உங்களுக்காக தான் அந்த ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். தேங்க்ஸ். பூஜா, உங்களுக்கும் உங்க அசிஸ்டன்ட்க்கும் அந்த லாஸ்ட் ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஓகே. கேமராமேன் சார், நீங்களும் உங்க அசிஸ்டன்ட்டும் இந்த ரூம் எடுத்துக்கங்க. அப்ப லைட் மேன் நாங்க பீச்ல போய் படுத்துக்கிட்டுமா? இல்ல நீங்க கீழ பேஸ்மென்ட்ல ஒரு சின்ன ரூம் இருக்கு, அங்க தங்கிக்கங்க. அதான் சொன்னேன். இல்ல கேட்டியா? இல்ல வேணாம் வேணாம். அவங்க ரெண்டு பேரும் என் கூடவே இருக்காங்க. அவங்கள சேர்க்கறீங்க. பீச்சை பார்த்தல? பார்த்தேன். எவ்வளவு பெரிய வீடு. சேஃப்டிக்கு ரெண்டு பேர் கூட இருந்த தப்புல போடா. அர்னால்டு அரவிந்த் சாமி சார், நீங்க என் கூட தங்குறதுல உங்களுக்கு எந்த ஆட்சேபமும் இல்ல. என்னடா? எந்த கேமராவன லைட் மேன கூட தங்க வச்சுக்கிட்டதே இல்ல. டேய், அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, எழுந்திருக்கடா. அது என்ன காரணம்? என்னுடைய ரூம் எங்க? டாக்டர் வரதா சொல்லி இருந்தாங்க. நான் மறந்துட்டேன் சார். ஆக்சுவலி இங்க வேற எந்த ரூமும் இல்ல. எப்படியும் லைட்மேன் எல்லாம் கேமராமேன் சார் கூட தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல. நீங்க வேணா அந்த சின்ன ரூம் எடுத்துக்கங்களேன். What do you mean? Do you know who am I? I'm Dr. Prasad. I'm Dr. Prasad. Prasad. கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இல்லையா? சரி, இருந்துட்டு போட்டோம். இவங்க கூட எல்லாம் என்னால ஸ்டே பண்ண முடியாது. மேல ஒரு ரூம் இருக்குல்ல, நான் தனியா அங்க சந்தோஷமா இருக்கணும். சார், அது எம்டியோட ரூம் சார். Oh my God. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க ப்ளீஸ். நான் எம்டி கிட்ட பேசிக்கிறேன். நீங்க பேசினா ஓகே மேடம். ஓகே சார், நீங்க மேலேயே தங்கிக்கோங்க. Thank you. அம்மா சுச்சா வருது.
போலாமா? உள்ளதானடா இருக்கும். உள்ள ஏதாவது சுரங்க பாதை இருக்கா? நைட்ல என்னடா தூக்கம்? உடம்பு முடியல பாஸ். சொன்னா உடம்ப போறீங்க. அடக்க முடியலடா என்னால. பாஸ் நான் தூக்க கலத்தில் இருக்கேன். உள்ள போனோமா முடிச்சுமா வந்தோமான்னு இருக்கணும். ஏன்டா கத்துற? நம்ம மேட்டர் அவங்களுக்கு தெரியணுமா? என் வீக்னஸ் யாருக்குமே தெரியக்கூடாது. என்ன கொடுமடா அரவிந்த் சாமி. போலாமா? என்ன பாஸ் மூலத்தனமா சொல்றீங்க? ஐயோ டேய் நீ அதிகம் பேசுற, நான் ஆளை மாத்திர இரு. சாரி பாஸ். டேய் அவங்க விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க ஆட்டத்துல நம்மளையும் சேர்த்துருவாங்க. அதனால அவங்க வெளியே வரதுக்குள்ள நல்லா கொரட்டை விட்டு தூங்குற மாதிரி நடிச்சிருவாங்க. டேய் எனக்கு சின்னதா சத்தம் வந்தாலும் தூக்கம் வராதுன்னு தெரியும்ல. பாரு எப்படி கொரட்டை விடுறான். எழுப்பிடுங்க பாஸ், கொரட்டை போயிடும். அட எழுப்புங்க. டேய் நான் அந்த மாதிரி ஆள் இல்ல சார். ஏன் பாடி தாகாது சார். எதுக்குடா? ஐயோ அதுக்கு எதை பத்தி பேசுறான்டா? இது மாதிரிலாம் பண்ணா என்ன வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க சார். வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. உடம்பு ஏய் கொரட்டை விடாம கம்முன்னு தூங்குடா கம்பளி பூச்சிங்களா. ஒரு வழியா இன்னைக்கு தப்பிச்சிட்டோம். போலாம். ஏய் அடிங்க லைட் ஆபீசர் மேல கை வச்சிட்டியா? சைக்கிடா இன்னைக்கு. சைக்கிக்கு பேட்டா உண்டா? ஓ புத்தி போகுது பாரு. டேய் என்னப்பா சண்டை? டாக்டர் தடி அடிச்சிட்டான் சார். கேமராமேன் சார், டைரக்டர் மேடம் ஒரு பொருள் கொடுத்து கோயில் உண்டியில போட சொன்னாங்க. வர வழியில கோயில் எங்கேயும் இல்ல. சரி நாளைக்கு போடலாமே பாக்கெட்ல வச்சிருந்தேன். இந்த கேன பையன் அதை எடுக்கிறதுக்கு பாக்கெட்ல கை விடுறான். நான் உள்ள சார். சத்தியமா உள்ள. சத்தியமா விடவே இல்ல. வாங்க வந்து என்ன நீங்களே கேளுங்க. பாக்கெட்ல கை விடுறான். ஆமா விட்டாங்க. அறிவில்லடா உங்களுக்கு. சும்மா அடிச்சுக்கிறீங்களே. ரத்தம் வர மாதிரி அடிச்சிங்க. அப்பதான் இங்க இருந்து சீக்கிரம் போங்க. அவருக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன். நமக்குள்ள எதுக்கு சண்டை? டேல பண்ண ஃபுட்டேஜ் போதும், எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க போலாம். நீ வாடி, உனக்கு இருக்கு. அண்ணே எந்த தப்பும் பண்ணாத என் மேல கைய வச்சுட்டானே, விடக்கூடாதுண்ணே அவனை. டேய் பிரச்சனை வர வரைக்கும் தாண்ட இந்த 4 நாள் சும்மா இருப்பான். பிரச்சனை வந்துருச்சுல்ல இனி தீ. நான் இவ்வளவு அவசர பண்ணணும். தாயே ஒரு பேச்சுக்கு சொல்றது அப்படியா? ஐயா நான் இல்லையா? அந்த பக்கம் போயிருவியா? அந்த பக்கம் சரி எல்லாரும் வாங்க. ரொம்ப நாளா பூட்டி வச்சிருந்த வீடு. யாரோ பைத்தியக்காரன் நம்மள பார்த்து பயந்து ஓடிட்டான். பைத்தியக்காரனா? ராகவ் வரேன் நந்தினி. எங்க போயிட்டீங்க? என்ன நந்தினி எல்லாம் இப்படி பயப்படுறாங்க? உங்க அழகுக்கும் உங்க பெருமைக்கும் உங்க திறமைக்கும் இவனுங்க எல்லாம் செட் ஆக மாட்டாங்க. இவனுக்கு கூட எல்லாம் நான் டிராவல் பண்ண முடியாது. இந்த தடியில பாருங்க வண்டியா தின்னுவான். டேய் எதுக்குடா பயந்து நீ? நீ வணக்கம். மாப்பிளைக்கு எவ்வளோ மரியாதை, பார்க்க எவ்வளோ கலையா இருக்காரு. நீங்க ஏன் கோச்சுக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு வணக்கம். ஆமா நீங்க நல்லா சமைப்பீங்களா? ஆமாமா நான் மோர் நல்லா சமைப்பேன். மோரை சமைக்க தேவையில்ல, கடைஞ்சா போதும். இதுல இருந்தே தெரிஞ்சு போச்சு நீங்க எப்படி எல்லாம் சமைப்பீங்கன்னு. இவங்க தான் எங்க அண்ணி. நாங்க மோர்ல இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டோம். பை தி வே இவங்க தான் எங்க காமெடி மம்மி. நாங்க ஏற்கனவே போன்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டோமே, இப்ப என்ன பைக்குள்ள பையாமா? என்ற மருமக அவ லவ்ஸ பத்தி பெரியவங்க எங்க கிட்ட முதல்லயே சொல்லிட்டா. அதுக்கப்புறம் தான் உனக்கே தெரியும் என்ற ராசாத்தி. டேய் ராகவா, உனக்காக நான் ஒன்னு வாங்கி வச்சிருக்கேன். வா காட்றேன். வா நீ வாடி. மம்மி உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கறேன். பாரு, எலுமிச்சம்பழ மாலை, செருப்பு மாலை, தொட்டப்பக்கட்ட பிஞ்சிரும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது. போட்டு கொடுக்கறதுக்குனே வருவேன். மம்மி அம்மா எல்லாத்துலயும் கொஞ்சம் ஓவர் தண்ணி. ஏ காமெடி மம்மி. நந்தினி பாத்தியா? சும்மா காமெடி காமெடினா அப்புறம் நான் சீரியஸ் ஆயிடுவேன். சீரியஸா பேசலாம், காமெடியா தான் மாப்பிள நீங்க நந்தினியை தானே பார்க்கணும். ஆமா இப்பதான் அவ உங்களை தேடி கார்டன் பக்கம் போயிருக்கா. சரி போங்க. நீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுவும் இருக்கு. ஓடி சைனீஸ் போறோம். அது அவனுக்கு ரொம்ப அம்பானா இப்படித்தான் பேசுவான்.
எங்க போயிருப்போ தனியா போறதுக்கு ஒரு பயமா இருக்கு. தைரியத்தை வளர்த்துக்க வேண்டியதுதான். நந்தினி நந்தினி ஐயோ ஏய் நந்தினி என்ன பயந்து ஒண்ணு நினைச்சா நான் நைட் ஆனா அப்பப்ப ஜாக்கிங் போவேன். குட் ஃபார் ஹெல்த். என்ன திடீர்னு இங்க நிக்கிற அங்க நிக்கிற? ஏய் அப்படி பார்க்காத, எனக்கு வெக்கமா இருக்கு. சொர்சாயா நான் முடியல முறுக்கு சொல்ற. அப்ப போ போ போ. ஐயோ என்ன பண்ண? ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டான். பர்ஃப்யூம் நல்லா இருக்கா? புரூட் பிடிச்சிருக்கு. இங்கேயும் ப்ரூட் தான், மாத்தி மாத்தி போட மாட்டாங்க. பாக்குறதுக்கு சிவா மாதிரியா இருக்க. நீ சிவா, நீ சிவா, நீ சிவா. சிவாவா? எவன்டி அவன் சிவா? மாப்பிள்ள ரொம்ப டென்ஷனா இருக்கேன். நீ ஒரு 5 நிமிஷம் சிரிக்கிறத நிப்பாட்டு. ஏன்றா தேவதாஸ் மாதிரி வந்து நிக்கிற? அம்மா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வெளியே வாயா. உனக்கு வேற வேலையில வா. ஏன்றா பக் 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 பக். விஷயத்த சொல்றா. நந்தினி என்ன பார்த்து சிவா மாதிரி இருக்குன்றாமா. டேய் உன்னை பார்த்து கண்ணன மாதிரி இருக்குதுன்னு சொன்னா பரவாயில்ல. அது என்ன சிவா? சிவனுக்கு சடாமுடி எல்லாம் இருக்கும்டா. பேட் சிவா இல்லம்மா, அவன் ரொம்ப பேட் சிவா. நந்தினி என்னமா சொல்றா? உன்னை பார்த்தா ஏன் சிவா மாதிரியே இருக்குன்றா. ஏன் சிவானா என்னமா அர்த்தம்? அவ வேற யாரையோ லவ் பண்றா. நீ வந்த டைம் எனக்கு தெரியல. அப்படி எல்லாம் ஒண்ணு இருக்காது. அந்த குட்டி இப்படி வாங்குனே. நீ இவனை பார்த்து சிவான்னு சொன்னியா? ராகவுக்கு சிவான்னு இன்னொரு பேர் இருக்கு இல்லையா? அப்புறம் நான் ஏன் சிவான்னு கூப்பிட போறேன்? கரெக்ட் தானே? அப்ப நீ பண்ற வேலை போய் சொல்றா பாரு. ராகவ் நான் மேல ரீடிங் ரூம்ல இருக்கேன். அம்மாட்ட பேசிட்டு வாங்க. வரேம்மா. அவ போனதுக்கு அப்புறம் பிச்சை எடுக்கிற. அடே அவ தெளிவாதான் இருக்கிறா. நீ தான் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற. ஆடா அறிவு கெட்டவனே. லாட்டு மாதிரி ஒரு பொண்ணு புக்கு ரூமுக்கு உன்னை புக்கிங் பண்றானா என்ன அர்த்தம்? அவ உன்னை லவ் பண்ண கூப்பிடுறான்னு அர்த்தம்டா. எதுக்கு நீ நாகினி டான்ஸ் எல்லாம் ஆடுற? போய் லவ் பண்ற. பாட பாட. சிவா 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 சிவா. நம்ம தான் கன்ஃபியூஸ் ஆகுறோமோ? நந்தினி நந்தினி கூப்பிடுறது காதல வெளியா உனக்கு? நந்தினி திரும்பாட்டியா நீ? கங்காவ போய் நந்தினி நந்தினி எப்படிடா திரும்பி பாப்பா? இப்ப என்றா உனக்கு? சரிக்கம்மா 10 நிமிஷம் சனி தப்ப மகன். சங்கீதம் பாடுற? அம்மா ஃபர்ஸ்ட் என் பேர் தானே மாத்தி சொன்னா. இப்ப அவ பெரிய மாத்தி சொல்றாமா. கங்கா போய் நந்தினி நான் எப்படி திரும்பி பாப்பாடுறா ஒரு மாதிரி பேசுறாமா. ராகவா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்திருக்கிறேன்டா. என்ன டார்ச்சர் பண்ணாதடா. நான் டார்ச்சர் பண்றேனா? வேணும்னா நான் இப்ப போய் பேசுறேன். நீ வந்து ஒளிஞ்சிருந்து பாரு. நந்தினி நீ வேணா பாரு, திரும்பி எப்படி கத்த போறா பாரு. ராகவ் எவ்வளவு நேரமா உனக்காக வெயிட் பண்றது? இப்பதானே கங்காவை போய் நந்தினி நந்தினா எப்பரா திரும்பி பாப்பாங்க. 3 கிலோ வச்சு கீழே துப்புன. நான் ஏன் உன்கிட்ட அப்படி பேசணும்? நான் என்ன லூசா? ஆனா எடுபட்ட கழுதை. நீ லூஸ் இல்ல கண்ணே. நிக்கிது பாரு, இதுதான் லூசு. நான் லூசா? பின்ன என்னடா? அங்க பாரு என்ற மருமக என்ன அழகா பேசிட்டு இருக்கறா. யாரு இவளா? அழகா பேசுறாளா? மரம் மாதிரி நிக்கிற. என்னடா ஆச்சு? பின்னாடி நந்தினி நிக்கிறாமா? ஆமாண்டா நந்தினி உனக்கு பின்னாடி தான் நிக்கிறா. பின்னாடி இல்லம்மா, கொஞ்சம் உனக்கு என்னமோ ஆயிப்போச்சு. வாடா வாடா நீ வா. என்னடா
என்னடா எதுக்குள்ளே பூந்த மாதிரி கத்துற? ஓ இதெல்லாம் உனக்கு தெரியுது, ஆனா நான் சொன்னா மட்டும் நம்ப மாட்டேன். முதல்ல உன்னோட கண்ணை செக் பண்ணணும் வா. என்னடா இது ஆடு மாடு மாதிரி இலதலை எப்படி தின்னுட்டு இருக்கிற? மாப்பிளைக்கு கீரைனா பிடிக்கும் போல. ஐயா அவனுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தான் தெரியும். தாயத்து, தொடப்பக்கட்டை, செருப்பு பிஞ்சிடும். வீட்டுல காயெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க 2 பேரும் போய் வாங்கிட்டு வந்துடுறோம். நந்தினி குளிச்சுட்டு வந்ததும் 2 பேரும் உட்காந்து டிஃபன் சாப்பிடுங்க. வர்றதுக்குள்ள செடி கொடி எல்லாம் பிடிங்கி தின்றாத என்ன? மாப்பிளைக்கு மறக்காம கீரை வாங்கியாரணும். எப்ப அம்மா வெளியே போவாங்கன்னு பார்த்தேன் இவள. நந்தினி போச்சா? கங்கா எல்லாம் போச்சா? ஐயோ யாரும் போல, எங்க அம்மாவும் வண்டியும் தான் வெளியே போயிருக்கு. நந்தினி புதுசா ஆம்பளை வயசுலாம் பேசுறேன். கூட முட்டை அடிச்சோ சிவா மாதிரியே இருப்பா. சிவா 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 யார் அது? கங்காவை அடிக்க பாக்குறியா? இல்ல பிரதர், மொட்டை சிவா கட்ட சிவாடா. ஐயோ தலை ஃபுல்லா முடிய வச்சுட்டு மொட்டை சிவா கெட்ட சிவான்றிய. யார் இந்த மொட்டை, யார் இந்த கங்கா, யார் இந்த சிவா? பத்தாதுக்கு அடிக்கிற வேற. நீ மட்டும் தான் ஆம்பளை மாரி அடிப்பியா? நானும் ஆம்பளை தாண்டி. அம்மா கிட்ட போய் சொல்றேன், அம்மா அடிக்கிறப்பா. இவளுக்கு 2 பேர் ஃப்ரெஷ்ஷா வராங்க, இவளுக்கு தெரிஞ்சா உள்ள போக மாட்டாங்க. ஏன்றா 2 பேரும் சாப்பிட்டீங்களா? நான் மட்டும் தான் சாப்பிட்டேன். என்ன ஒரு மாதிரியா பேசுற? உண்மையா சொன்னா நீ என்ன ஏறி ஏறி அடிப்ப, உள்ள மாட்டி விடுறாரு. அம்மா என்ன அம்மா ஏன்றா உன் மருமக உங்ககிட்ட ஏதோ பர்சனலா பேசணுமா? அது என்னது? நான் இருக்கும்போது அவங்க கிட்ட மட்டும் பர்சனல். அவசரப்படாதீங்க, நெக்ஸ்ட் நீங்க தான். ஓகே அம்மா போயிட்டு வரேன். நீங்க வாங்க, அங்க உட்காந்து பேசலாம். வாடி எவாடி நந்தினி, நந்தினி, நந்துக்குட்டிய பர்சனலா பேசணும்னா ஆளக்கானா அந்த ரூம்ல இருப்பாளா இருக்கு. நந்து என்னது ஊசல் என்னது? நில்லு, அந்த பையன் இருக்கானு. நந்து நந்து who is the black seat? ஊசல்னால ஊகுது எப்படி? Nothing. Who is this? யார் என் முதுகுல சப்பாத்தி சுட்டது? இந்த ரூமுக்குள்ள என்னென்னமோ நடக்குது. ஐயோ ஐயோ ஏய் ராட்சு ஃபுல்லா வாங்கி வந்திருக்கா. நீங்க இங்கே உட்காருங்க, நான் கூப்பிட்ட அப்புறம் வந்தா போதும். அப்பதான் என் பிளான் ஒர்க் அவுட் ஆகும். ஐயோ அம்மா தாயே, என்ன குடிய வச்சு குடுமைய பிடிச்ச கும்மா குத்து குத்திட்டாடா. நான் சொல்லலம்மா. நீ சொல்லாமையா என்ன கோத்து விட்டுட்டீல? ரொம்ப தேங்க்ஸ்டா. நீ என்ன வச்சு கடைசி வரைக்கும் கஞ்சி ஊத்துவாட நம்பிக்கை வந்துருச்சு. நான் எதை சொன்னாலும் நீ நம்புறது இல்லம்மா. அம்மா நான் சொல்றத சைலண்டா கேளு. இந்த அடியை நம்ம குடும்பம் மட்டும் வாங்கினா பத்தாது, அவங்களையும் கோத்துக்கலாம். கூப்பிடலாமா? இங்க வாங்குங்க. சிரிப்ப சதைக்கிறேன் நான். அது ரொம்ப நேரமா அம்மாவும் பிள்ளை ஏதோ பர்சனலா பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை பத்தி தான். உங்க நாத்தியா உங்ககிட்ட தான் பர்சனலா பேசணுமா? போய் என்னன்னு கேளுங்க. அதால பார்த்தேன், எனக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி ஆமா ஆமா கிஃப்டாமா. உள்ள போய் மாட்ட போறாங்க. நந்தினி எங்க இருக்கியா நீ? நந்தினி இங்கதானே இருக்கிறதா சொன்னாங்க. எங்கே செல்லும்
இந்த பாதை மந்திரிச்சு விட்டு ஆடு மாதிரியே இருக்குது. மாப்பிள தேங்க்ஸ் சம்மந்திமா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வெல்கம்ங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லபடியா வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டு நாங்க எங்க சாப்பாடு போட்டோம், உங்க பொண்ணு தான் போட்டா. அவளுக்கு ஏதோ பேய் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோமா, நல்ல சாமியார் கிட்ட கூட்டு போலாமா? அப்படியே ஒன்று பாட்டா சரி. பொழுது அன்னைக்கு தாயத்து மந்திரவாதி பேய் பிசாசு அவ்வளவு ஒரு நல்ல பிசியோதெரபி கிட்ட கூட்டி பிசியோதெரபி நமக்கு நல்ல சைக்கியாட்ரிஸ்ட கூட்டி போவோம். வணக்கம். சொல்லுங்க, உள்ள படுத்திருக்கிற பொண்ணுக்கு என்ன பிரச்சனை? அது என்னமோ தெரியலங்க டாக்டர். என் மருமக சடன்லி ஆங்கிரி ஆவறாங்க. ஆமா, ஆங்கிரி ஆனாலும் பரவாயில்ல, அக்குல்ல சொருகிக்கிட்டு அப்புன்னு அப்புறா டாக்டர். அக்கல் தானே, நான் பாத்துக்கிறேன். உனக்கு வயசாயிடுச்சு, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன சொல்றேன்? உள்ள படுத்துட்டு இருக்கிற பொண்ணுக்கு பேய் பிடிச்சு பொம்பளை அந்த அக்கல் அடிப்பா, ஆம்பளை அந்த அள்ளிக்கிட்டு போயிடுவா. எஸ்கேப். என்ன தம்பி சின்ன தம்பி மாதிரி பேசிக்கிட்டு கலியுகத்துல போய் காத்து கருப்புன்னு. I am the doctor. போ, உன்னை நம்பிலாம் நான் வந்திருக்கேன் பார், போடா. யாரு கிட்ட? நான் எல்லாம் பேய்க்கே பேய். பாப்பா, I am டாக்டர் பாண்டுரங்கன், சைக்காட்ரிஸ்ட். உனக்கு என்னமா ப்ராப்ளம்? ப்ராப்ளம் எனக்கு இல்ல, உனக்கு தான். Some bad voice. இந்த ரூம்ல நாம மட்டும் தான் ஆம்பளை, இன்னொரு ஆம்பளை போல கேக்குது. என்ன நடக்குது உள்ள? ஒண்ணுமே ரொம்ப கிளீனா இருக்கான். நான் எதிர்பார்த்தது நடக்கலையே. சிவாஜி மாதிரியே போஸ்ட்ல நிக்கிறான். ஏதோ என்கிட்ட மறைக்கிற மாதிரி இருக்கே. Everything is normal. நான் சொன்னதை மறக்காம அவங்க கிட்ட சொல்லிடுங்க. அப்படி ஆகட்டும். டாக்டர், நந்தினி என்ன சொன்னா? அந்த பொண்ணு நீங்களும் டீப்பா லவ் பண்றீங்களா? அதுக்கு இவங்க ரெண்டு பேரும் டிஸ்டர்பன்ஸா இருக்காங்க. எப்போ? அதானே. அதனால இவங்க நைட் ஷோ அனுப்பி வச்சுட்டு அந்த பொண்ணு உங்களோட தனியா இருக்கணுமா? தனியாவா? டாக்டர், நீ ஏன் அந்த பொண்ணு கிட்ட என்ன கோத்து விடுறீங்க? நீ மட்டும் குடும்பத்தோட வந்து அந்த பொண்ணு கிட்ட என்ன கோத்து விடல? நீ மட்டும் என்ன கோத்து விடலையான்னு மைண்ட் வாய்ஸ்ல பேசுறியா? நான் உன்னை கோத்து விடுறேன்.